சுந்தராஜ் ஒரு படத்துல சொல்லுவார், கீழே போட்ட எடுப்பா எதப்பா கீழே போட்ட பேப்பரை தான் போட்டாங்க. அது மாதிரி இங்க பட்ஜெட்டை தான் கீழே போட்டிருக்காங்க. ஆனா ஜென்சிகளுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வாக்களித்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கடன் அடைப்போம் சொன்னாங்க. நம்ம பைனான்ஸ் செக்ரட்டரி நேற்று சொல்லியிருக்காரு, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் எந்த கடனையும் அடைக்க முடியாது. நாங்க டெய்லி 10,000 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா எந்த கடனையும் யாரும் அடைக்க முடியாது. அப்போ உங்களுடைய திட்டம் என்ன? உங்களுடைய நிர்வாக திறமை எங்க இருக்கு? வருமான வரி என்ன, வருமானத்துக்கு என்ன வழி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்ஜெட்ல எந்த விதமான அறிவிப்பு இல்லை. அதுக்கப்புறம் இப்ப வெள்ளரிக்கை சொல்லியிருக்காங்க, அது 14 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த ஆண்டில் மட்டும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அளவான 1,22,00,000 கோடி வரை கடன் வாங்குவோம். எவ்வளவு வாங்குவோமோ அவ்வளத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னா ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு வசதி, ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி மேம்பாடு இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறும். அதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. அதே மாதிரி 70,000 வீடு கெட்டு தரணும் பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 10,000 வீடு கட்டினாலே பெரிய விஷயம். 10,000 வீடு கட்டினாதான் 70,000 வீடு கட்ட முடியும். ஆக எப்படி கட்ட போறோம்? எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, அந்த திட்டம் எவ்வளவு, அதற்கான அளவீடு என்ன, அதெல்லாம் அங்க சொல்லல. அப்புறம் 200 ஹாஸ்டல் 3,200 கோடி 8 மாசத்துல எப்படி கட்ட முடியும்? 200 ஹாஸ்டல் 3,200 கோடி 200 ஹாஸ்டலுக்கு 3,000 அவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுமா? அதனுடைய திட்டங்கள் என்ன? ஒரு ஹாஸ்டலுக்கு எவ்வளவு? இதுல எதுவுமே குறிப்பிடாம பொதுவா ஒட்டுமொத்தத்துல போற போக்கில எழுதி வச்சுட்டு போற மாதிரி ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா? சுந்தராஜ் ஒரு படத்துல சொல்லுவார், கீழே போட்ட எடுப்பா எதப்பா கீழே போட்ட பேப்பரை தான் போட்டாங்க. அது மாதிரி இங்க பட்ஜெட்டை தான் கீழே போட்டிருக்காங்க. இது பட்ஜெட் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் கொண்டு வந்தாங்க. உண்மையிலே இது ஒரு கருப்பு அறிக்கையா தான் நாங்கள் இதை பார்க்கணும். இவ்வளவு மோசமான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரையில இது ஒரு ஏமாற்றமான பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்ல. கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறை மட்டும் 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது. இந்த ஆண்டு வெறும் 44,000 கோடி, 2,000 கோடி ரூபாய். கல்வி என்பது மிக முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன், ஜென்சி அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்புன்னு சொல்லிருக்கேன். விளையாட்டுத்துறையில் ஏதோ கூடுதலாக கொஞ்சம் ஒதுக்கி வாங்கியிருக்கதாக சொல்றாங்க. ஆனா ஜென்சிகளுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வாக்களித்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இதுதான். அது விவசாயத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மின்சாரத்துல இலவச மின்சாரத்துக்கு 500 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இலவச மின்சாரத்துக்கு விவசாயிகளுக்கு 500 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இருக்கிறபடியா இன்னைக்கு குறைச்சிக்கிறது ஏன்? அப்ப விவசாயிகளுக்கு நீங்க நன்மை செய்யலையா? இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது கரிசனை காட்டவில்லையா என்பதுதான்.